எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது, நீண்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது. உயிரே உறவே தமிழே வணக்கம். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாண்புமிகு திரு பி. மூர்த்தி அவர்களே, திமுக ஆணையூர் பகுதி செயலாளர் திரு ஏ. மருதுபாண்டியன் எம்பிஎம் அவர்களே, சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே, இங்கே இந்த ஓட்டு சேகரிப்புக்கு தோள் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள், இங்கே இந்த பெருமுயற்சிக்கு தோள் கொடுக்க வந்திருக்கும் தொண்டர் அடிப்பொடியாக நிற்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள், இங்கே மலைச்சாமிபுரத்திலே ஒரு சின்ன படிப்பகம் ஒன்று செய்திருக்கிறோம். அது எங்கள் பெருமை. நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால், நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும். நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும். அரசியல் ஒரு பலம். நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமிபுரத்தில் கட்டியிருக்கும் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்ற ஆசை. அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான். இதுல இவரை பத்தி சொல்லணும்னா, வழக்கமா என்ன கேட்பாங்க, அரசியலுக்கு ஏன் வந்தீங்க, நீங்க எப்படி கையெழுத்து போட போறீங்க முதல்ல போது, ஐ ஆம் a political culturist, வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக மாறுதட்டிக் கொண்டேன். அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இனி நாம் செய்ய போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்லவே தேவை. செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியலிடுவது நேர விரயம். அது உங்களுக்கே தெரியும். என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க கூடாது. நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க வேண்டும். அதனால் நான் சொல்லுகிறேன், இவர் செய்வதை சொல்லுகிறேன். கோவிட் என்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூட இல்லாத நேரத்தில் பல நல்படிகளை செய்திருக்கிறார் உங்கள் ஆள், நம்ம ஆள். அவரை இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. இந்த வட்டாரத்துக்கு நீங்கள் செய்யும் நல்லது. இவர் நல்ல எழுத்தாளர், காவல் கோட்டம் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வதை விட, ஒரு இடத்துக்கு பம்பு செட்டு போட்டு கொடுத்திருக்காரு, ஒரு விவசாய ஊருக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு. இவர் செய்த நற்பணிகளை எல்லாம் திரட்டி ஒரு வீடியோ ஆவணம் செய்திருந்தார்கள். ஒரு வீடியோ ஆவணம் பண்ணியிருந்தாங்க. அதை வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது. நான் சொல்லுவது மிகை என்றால் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் இந்தியாவிலேயே இப்படி தான் செய்த விஷயங்களை பட்டியல் போடும் அளவுக்கு வேலை செய்த எம்பிக்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய இந்த பாராட்டை திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவை நாகரீகம் கருதி நான் அதை சொல்லுகிறேன். இவர் இங்கே வர வேண்டியது முக்கியம். தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள்
300 கோடிக்கு மேல் கல்வி கடன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இவருக்கு கிடைத்த 5 ஆண்டுகளுக்குள் பல பேருக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இவருக்கு ஒரு பட்டமே இருக்கிறது, கீழடி நாயகன் என்று. சிறந்த நாடாளுமன்றவாதி, பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி, அதை மக்களுக்கு சென்றடைய செய்ததில் நாட்டிலேயே முதல் இடம் என்றால் அது மிகையாகாது. திட்டம் போடுறது பெருசு இல்ல. சரி சரி, தோழர் உணர்ச்சி வசப்படுறாரு. நாம் மதுரையும் நானும் என்று நான் சொல்ல முற்பட்டால் அது நான் பரமக்குடிக்காரங்கிறதுனால நான் மதுரையும் நானும் பேச ஆரம்பிக்கல. மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது, நீண்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது, மதுரையையும் பாசத்தையும் பிரிக்க முடியாது. ஆமா, இப்படி சொல்லிட்டே வரேன். இனி ஃபியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது, மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது, மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது. அது எப்படிங்க நீங்க மாட்டுக்கு உங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களா? நான் சொல்லிப்பேன், அது என் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது உங்க உரிமை. கடமைன்னு சொல்ல மாட்டான், இது ஏன் கடமை, உங்க உரிமை, அப்படி பிரிச்சுக்கலாம். இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும். இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள். உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர். புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது. மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம். கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம், இப்படி 70 திட்டங்கள். அதனால் தான் சொன்னேன், திமுகவையும் மதுரையும் பிரிக்க முடியாது, தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது. அது அமெரிக்காவில் கூடைப்பந்து என்று ஒன்று விளையாடுவார்கள், அது அங்க மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆனா அவங்க அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அகில உலக கூடைப்பந்து அவங்களே ஜெயிச்சுப்பாங்க, அவங்களே போட்டுப்பாங்க. கொஞ்சம் நாங்கெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கோம். ஆனால் அவர்கள் கனவு நிஜமாகிவிட்டது. அப்படி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதன் தலைநகரம் அலங்காநல்லூர். அதை அகில உலக ஜல்லிக்கட்டு தலைநகரம் என்று சொல்வது மிகையாகாது. கொஞ்ச நாள்ல அதுவே உலகம் முழுவதும் விளையாடும் வீர விளையாட்டாக மாறும். அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்ல கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கீழடிக்கு அருங்காட்சியகம் வையினா அவங்க வைக்கவா போறாங்க? ஆனா ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், கீழடியின் கலாச்சாரத்தை சொல்லுவது வெறும் மதுரையின் தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல, மனிதர்களின் கலாச்சாரம். உலகத்தின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதி. அதை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. தமிழ்நாடு விளையாட்டுக்கு ஒரு தலைநகரமாக வேண்டும் என்று என் தம்பி மாண்புமிகு அமைச்சர்
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார். அவர் முயற்சி எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நடந்தே தீரும் என்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் கையில அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும், தண்ணி தாகத்துக்கு தவிக்கும் வாய்க்கு போய் சேரும், கல்வி அதற்காக காத்திருக்கும் மக்களுக்கு போய் சேரும். கல்விதான் நம் பலம். நம்மை பிரிப்பதற்கு பல சக்திகள் இருக்கின்றன. 100 வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை காந்தியார் மட்டுமே கூட்டி இருக்க முடியும். இங்கே காந்தியார் தன் சட்டையை துறந்தது மதுரையில் தான். மதுரை மக்களை பார்த்து, ஓஹோ, இந்த காற்றை எதிர்கொள்வதற்கு நம் தோலை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று முடிவெடுத்த இடம் இந்த மதுரை தான். இங்கே நாம் செய்து கொண்டிருக்கும் நல்லவைகள் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஆசையே தவிர, நீங்கள் செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை விட இங்கே செய்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், தோழி ஹாஸ்டல், பெண்கள் தங்குவதற்கான விடுதிகள், தொழிற்சாலைகள். இன்னொரு முக்கியமான உண்மை, இங்க பொம்பளைங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நாட்டில் 43 விழுக்காடு 43% ஆஃப் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. அது எப்படி சாத்தியப்பட்டது? அது ஒரு நல்ல அரசியல் நடந்தால்தான் சாத்தியப்படும். அதாவது கீழடிக்கு ஒரு மியூசியம் கேட்டோம், செய்யல. ஆனால் குஜராத்தில், ஆந்திராவில், பீகாரில், இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை? ஒரு செங்கலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அஸ்திவாரம் ஆடி போனது. பிற மாநிலங்களில் அத்தனை பணிகளையும் நிறைவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை ஏன்? அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தேயாமல் இருக்க கேடயங்களாக சு வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் நாள் ஏப்ரல் 19. சின்னம் அரிவாள் சுட்டியல் நட்சத்திரம். நினைவில் கொள்ளுங்கள், நல்லதை தொடர வேண்டும் என்றால் இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இதில் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டால், மதுரைக்கு லாபம் என் லாபம், மக்களுக்கு லாபம் என் லாபம். இப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும். நாளை நமது.